ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கோகோஸ் அப்படின்ற எங்களோட வெப்பேஜை பற்றி நான் ஒரு சின்னதாக ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ கோகோஸ் அப்படின்ற அந்த வெப்பேஜில் பேசிக்காக என்னெல்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணலாம், ஸோ கோகோஸ் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக தான் இந்த வீடியோவை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு நான் என்னோடய க்ரோம் மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு gocos.in அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வரும் கைஸ். ஓகே, ஸோ இந்த வெப்சைட் என்ன பண்ணும், அதாவது நான் க்ரியேட் பண்ணியிருக்க இந்த வெப்சைட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது பைத்தன், ஜாவா, சி++ மாதிரியான ப்ரோக்ராமிங்ஸை நீங்கள் வந்து செல்ஃப் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு கோ அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் இங்கே வந்து கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்காக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் கைஸ். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இல்லை இந்த ப்ரோக்ராமிங்கை ரன் பண்ணி பார்க்கணுன்னா எங்களோட ஆன்லைன் கம்பைலர் வச்சு ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே இந்த கோடு இருக்குது. சப்போஸ் இந்த கோடு உங்களுக்கு புரியல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் ஏஐ அப்படின்ற ஒரு பட்டனை கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த ப்ரோக்ராமிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்களோட ஏஐ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கோகோஸ்குள்ளே இருக்குது. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சேட் பாட் இருக்கும். ஸோ இந்த சேட் பாட்டில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் கோ லேங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ இதில் நாங்கள் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இங்கே வந்து ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு ஏஐ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, தெரியுதா? ஸோ இந்த சேட் பாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எக்ஸ்பிளைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை இட் யுவர் செல்ஃப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ப்ரோக்ராமை ட்ரை இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக எங்களோட ஏஐ கம்பைலருக்கு நீங்கள் வந்து நேவிகேட் ஆகி போயிடுவீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த கோடை ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் ரன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட கோடு வந்து அதாவது கோ லாங்குவேஜ் வந்து இப்போதைக்கு கம்பைல் ஆகி ஸோ ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி பைத்தன், ஜாவா, சி++ மாதிரியான நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நான் இதுக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த கோடு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரன் ஆக ஒரு 2 to 5 மினிட்ஸ் எடுக்கும். ஏன்னா பிகாஸ் இதுக்கான செட்டப் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது மட்டும் இதுக்கான ஒரு செட்டப்பை வந்து அது க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு எரர் பண்ணுறீங்க அப்படியே, இந்த கோடை வந்து நீங்கள் எடிட் பண்ணி மாடிஃபைட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அப்போது நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது ஏதோ ஒரு எரரை நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் வித் ஏஐ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இந்த ஃபிக்ஸ் வித் ஏஐ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோடே வந்து என்டையர் கோடுமே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயுமே நம்மளோட எக்ஸ்பிளைன் ஏஐ இருக்குது. பட் ஒன் திங், நீங்கள் இந்த ஃபிக்ஸ் வித் ஏஐயும் எக்ஸ்பிளைன் ஏஐயும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சைன்இன் பண்ணியிருக்கணும். ஸோ எங்களோட compiler.gocos.in அப்படின்ற இந்த வெப்பேஜில் போய் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்பேஜ் போய் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கோகோஸில் லேர்ன் பண்ணிருக்கீங்க, ட்ரை இட் யுவர் செல்ஃப் கொடுத்தீங்கன்னா இங்கே தான் ரீடைரக்ட் ஆவீங்க. ஓகே, ஸோ சிம்பிளாக இந்த இடத்துல போய் சைன்இன் அப்படின்றத கொடுத்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதை கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, சைன்இன் வந்து கேட்கும். ஸோ அப்போ நான் இங்கே போயிட்டு நான் சும்மா வந்து சைன்இன் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம், நான் என்னோடய அக்கௌண்ட்டை போட்டு சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைன்இன் வந்து கொடுத்தாச்சு. இப்போது நான் எக்ஸ்பிளைன் கிளிக் பண்ணுறேன்.
இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே இருக்கிற இந்த கோடு வந்து எக்ஸ்பிளைன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கைஸ். ஸோ கோகோஸ் அப்படின்றது ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம், ஏஐ பேஸ்டு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் செல்ஃப் லேர்னிங்கில் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வேணாலும் நீங்கள் கற்றுக்க முடியும். அப்கமிங் டேஸில் நாங்கள் இதில் இன்னமும் நிறைய ப்ரோக்ராமிங்ஸை வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கோகோஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ என்ன அப்படின்றத நீங்கள் வந்து, அதாவது உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ பை கைஸ்.